ஹஸ்பண்டோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அதுக்காக தான் வந்திருந்தோம். பாப்புக்குட்டி பிறந்ததுலேருந்து நாங்கள் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் போனால் நானும் ஹஸ்பண்ட் தனியாக போயிடுவோம், இல்லைனா ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க. பாப்புக்குட்டி வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். முக்கியமாக வந்து பாப்புக்குட்டி வந்து அம்மா வேணும்னு சொல்லி அழமாட்டா, அவங்க பாட்டி கிட்ட சமத்தா இருப்பா. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிடுது. நானும் ஹஸ்பண்ட் மட்டும் ரெடியாகி கிளம்பிடுவோம். ஏன்னா அவள் இருந்தானா அவளுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பி போகிறது ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுது. நான் நார்மலாக வெளியே போனாலே பாப்புக்குட்டி கூட்டிகிட்டு போகிறோன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் ஃபங்க்ஷன் டைம்லலாம் அவளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுற கூட்டிகிட்டு போக மாட்டேன். சரி, ஹஸ்பண்டோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால அவர் கண்டிப்பாக பாப்பா கூட்டிகிட்டு போய் ஆகணும்னு சொன்னார். அதனால் மட்டும் தான் பாப்பா கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் நைட்டே வந்திருந்தோம் ரிசப்ஷனுக்கு. பிளேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஏற்காடு அடிவாரத்துக்கிட்ட இருக்குது. நைட்டே வீடியோஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு, அவ்வளோவா தெரியல. சரி, மார்னிங் எப்படியும் வருவோம், அப்போ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் தான் எடுத்திருந்தோம். சூப்பரான பிளேஸு. இது வந்து ரெசார்ட் மாதிரி இருந்தது. ஸ்விம்மிங் ஃபுல்லு, அதுக்கப்புறமேட்டா கார்டனு, குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா, இந்தமாரி வந்து செப்பரேட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது முக்கியமாக கப்புள்ஸ்க்கெலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான வியூவாக இருக்கும். ஏன்னா ஏற்காடு அடிவாரன்றதுனால மலை வந்து பின்னாடி நல்லாவே வியூ தெரியும். ஸோ நம்ம இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்பொழுது கார்டனில் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பின்னாடி வியூவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பாப்புக்குட்டி வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லு, அந்த கார்டனு, குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்களா, அதுக்கிட்டலாம் கூட்டிகிட்டு போனோன்னா அவள் நல்லா வேடிக்கை பார்த்து, அது என்னன்னு அவளுக்கு தெரியலையா, அது நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. காலையில் சீக்கிரமாக எழுப்பி அவளை கூட்டிகிட்டு வந்ததுனால நல்லா அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா நாங்கள் வந்து கேக் கட் பண்ணிட்டு போகலான்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தது. நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவள் தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன். கொஞ்சம் லேட்டானதுனால கொஞ்சம் நைனிட்டு இருந்தா. அப்புறம் கேக் கட் பண்ணும்போது சமாதானம் ஆகிட்டா. வேடிக்கை பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. சூப்பராக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 10:30 போல் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.